ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/11/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணாலும் அங்கே அப்லோட் பண்ணுவோம், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஐபியும் வந்து அப்லோட் பண்ணுவோம். இன்னிலேருந்து எல்லாமே டெய்லி வந்து கரண்ட் நடந்துடும். ஸோ பிஐபி பிடிஎஃப் வேணுனாலும் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நேரடியாக நியூஸ் போயிடலாம். மெகா ட்ரேட் பிளாக் ஆர்சிவிபி டேக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிவிபி அப்படின்றது ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்சிஇபி பற்றின சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஓகேங்களா, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா, அந்த எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த படிநிலைகள் படி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்கல் பார்ட்னர்ஷிப் நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஏ, அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஓகேங்களா. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்துன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது அந்த ஏற்கனவே இருந்த அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, டேக்ஸஸ், அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்றதுனால இது ஜீரோ டியூட்டி அப்படின்னு கிடையாது ஓகேங்களா. கொஞ்சம் டியூட்டி இருக்கும், பட் என்னென்னா கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அதை விட கொஞ்சம் ஹையர் லெவலு. ஸோ இதில் மேபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி இல்லாமலே, அதாவது டேக்ஸ் இல்லாமலே இருக்கும். அதுக்கடுத்து கஸ்டம்ஸ் யூனியன். கஸ்டம்ஸ் யூனியனில் உங்களுக்கு 100% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்காது. 2 கண்ட்ரியுமே டேக்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு இதுக்கு வருதோ அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரிஃபை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து காமன் மார்க்கெட்டு. இதுக்கடுத்து எக்கனாமிக் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் மாதிரி. யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அவங்களுடைய கரன்சியே மொத்தம் அங்கே இருக்கிற எல்லா 24 கண்ட்ரி கிட்ட இருக்குது. ஸோ அந்த 24 கண்ட்ரியுமே எந்த கரன்சி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய முடிவுகளை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாகவும் கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் எக்கனாமிக்கல் லெவலில் இருக்கிற படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படிநிலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஷியாவில் இருக்கிற ஒரு 10 கண்ட்ரி, அது வந்து ஏஷியான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஏஷியாவில் இருக்க 10 கண்ட்ரி. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கண்ட்ரி ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 6 கண்ட்ரியாக இருந்தது, இப்போ 5 கண்ட்ரி தான். ஏன்னா இந்தியா வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ 5 கண்ட்ரி. இந்த 5 கண்ட்ரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4 கண்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள், சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இன்னொரு கண்ட்ரி நியூசிலாந்து. இந்த 5 கண்ட்ரியும் ப்ளஸ் இந்த 10 கண்ட்ரியும் ஓகேங்களா. அந்த லிஸ்ட் இங்கே இருக்கும். இந்த 10 கண்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான டியூட்டியை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஆர்சிஇபி ஓகேங்களா, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதில் இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 இந்த இதில் இருந்து வெளியே வந்திருப்பாங்க ஓகேங்களா. சரி, இதுக்கடுத்து இந்தியா ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கடுத்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, இந்த ஆர்சிபியை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணும், இன்னும் எக்ஸஸாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு படிங்க ஓகேங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஏன் இந்தியா வந்து ஆர்சிஇபியிலேருந்து வெளியில் வந்தாங்க, ஏன் இந்தியா ஆர்சிஇபியிலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா இப்போ நம்ம கண்ட்ரி ஓகேங்களா, இப்போ நம்ம கண்ட்ரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்டை வந்து இன்டர்னலாக தயாரித்து அதை எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கண்ட்ரி ஓகேங்களா. நம்ம அதிகமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ நிறைய அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தான் நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு வர்றது நம்மகிட்டருந்து அங்கே போகிறதுக்குமான அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா நிறையா பொருட்கள் வந்து அங்கேருந்து ஃப்ரீயாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்மக்கிட்ட இருந்து பொருட்கள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு அடுத்து என்னென்னா முக்கியமாக இதில் இருக்கிற இன்னொரு மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா.
ஏற்கனவே சைனாவோட ப்ராடக்ட் தான் நம்ம கண்ட்ரியில் வந்து அதிகமாக குமிஞ்சு கிடக்கு. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது. ஓகேங்களா, சைனாவுக்கு நமக்கும் நேரடியான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டே கிடையாது. இருந்தாலுமே சைனீஸ் ப்ராடக்ட் கம்மியான ரேட்டில் நமக்கு நிறையா கிடைக்குது. பட் இப்போ சைனீஸ் ப்ராடக்ட் இப்போ நம்ம அந்த ஆர்சிஇபிக்குள்ளே போனோம்னு வைங்களேன், அப்போ ஏற்கனவே அவனோட ப்ராடக்ட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இன்னமும் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஈவன் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கும்போது கம்மியான டேரிஃப் வரும்போது இன்னும் அதிகமான பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே இப்படி அதிகமான பொருட்கள் வந்துருச்சுன்னு வைங்களேன், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து சுத்தமாக படுத்து போயிடும். ஓகேங்களா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி சுத்தமாக படுத்து போயிடும். இதுக்கடுத்து இந்தியாவோட இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசம் அப்படின்னா, இப்போது ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், அதாவது ஒரு மேக்ஸிமம் லிமிட்டுக்கு மேலே ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகும்போது நாங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் இதுக்கு வந்து ஆர்சிஇபி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம். இதுக்கடுத்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பால் இண்டஸ்ட்ரிங்க. நம்ம கண்ட்ரி இருக்கிறதுலே அதிகமாக வந்து பாலை உற்பத்தி பண்ணுற கண்ட்ரி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலேருந்து அதிகமாக காம்படிஷன் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்போ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஜீரோ டேரிஃப் இல்லாட்டி கம்மியான டேரிஃபில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற ப்ராடக்ட்டோட விஷயங்களும் நமக்கு அடியாகும். ஓகேங்களா, இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும், ஓகேங்களா, நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் என்ன தயாரிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்னா டேரிஃபு கம்மியாக வர முடியும். அப்படி வந்தால் தான் வந்து என்னென்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட், சைனாவுக்கும் நமக்கும் வந்து ஃப்ரீ ட்ரேட் கிடையாது. அப்போ சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு, ஓகேங்களா, ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாயிடும். ஏன்னா இப்போ சைனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைனாவோட ப்ராடக்ட் எங்கே வந்துடும், ஸ்ரீலங்கா வந்துடும். இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ இப்போ சைனாவோட ப்ராடக்ட்டு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ட்ரேடில் உள்ளே வந்துடும். ஸோ அப்போ இன்டெரக்டாக இது வந்து நமக்கும் சைனாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அலோவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம கண்ட்ரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க. ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் மீன்ஸ் ஸ்ரீலங்காவில் ஆரிஜின் ஆனால் மட்டும்தான் அதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஏஷியான் கண்ட்ரிக்குள்ளே ஆரிஜினேட் ஆனால் தான் அதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். பட் இதையும் வந்து என்னென்னா அந்த அளவுக்கு கன்சென்சஸ் அங்கே வந்து ஒத்து வரல. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்தியா வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதுதாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். எடிட்டோரியலில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் அவர் ரிபப்ளிக் மை லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல். அதாவது இந்த பர்டிகுலர் ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய நீதிபதிகளை பார்த்து கோரிக்கைகள் வைக்கிறார். ஓகேங்களா, நம்மளுடைய நீதிபதிகளை பார்த்து கோரிக்கைகள் வைக்கிறார். அந்த கோரிக்கைகள் தான் இந்த எடிட்டோரியல். ஓகேங்களா, சரி, அது ஏன் இந்த கோரிக்கைகளை வைக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எந்த கேஸை எடுத்து இந்த கோரிக்கையை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிபப்ளிக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியோட அந்த ஆத்தர் அர்னாப் கோஸ்வாமி அப்படின்றது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த அர்னாப் கோஸ்வாமியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூசைடு அட்டம்ப்ட் கேஸ், அதாவது என்னென்னா ஒருத்தர் சூசைடு பண்ணிட்டாரு. ஸோ அந்த சூசைடு அட்டம் பண்ணவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேரை மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 83 லட்சம் இவர் பே பண்ணாததுனால எனக்கு இருக்கிற பிரச்சனைனால நான் இறந்து போகிறேன் அப்படின்ற அர்னாப் கோஸ்வாமியோட பேர் அங்கே வந்து மென்ஷன் ஆகிடும். ஸோ அர்னாப் கோஸ்வாமி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணவருக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா, என்ன பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக விசாரணை அர்னாப் கோஸ்வாமியோட பெயில் ரிலேட்டடாகவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணி அவருக்கு பெயிலும் கொடுத்து அவர் பெரிய ஏதோ வந்து நம்ம நாட்டு விடுதலைக்கு போராடின மாதிரி போராடிட்டு போயிட்டு வந்த மாதிரி வந்து என்னென்னா நிறையா வந்து அங்கே சீன்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். ஸோ அதையும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இங்கே. ஸோ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்னாப் கோஸ்வாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ பெயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நார்மலாக வந்து மும்பை போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மும்பை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஸோ செஷன் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்ளிகேஷனை வந்து பெயில் அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் போகணும். ஸோ ஹைகோர்ட் வந்து என்னென்னா அதுக்கடுத்து சரியில்லை அப்படின்னா அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் போகணும். இவர் டைரெக்டாகவே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்கொணர்வு மனு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தரை ராங்ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து அவரை தூக்கி டிடென்ஷனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். பட் இவரை
ஜுடிஷியல் கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடி விச் மீன்ஸ் லாக்கு கீழ தான் இவர தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப லாக்கு கீழ தூக்கி இவர கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏபிஎஸ் கார்பஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஹைகோர்ட் வந்து இவருக்கு பெயில் குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து இவரு இத தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல 1 டே ஃபுல்லா மத்த எந்த கேஸுக்குமான எந்த முக்கியத்துவமும் குடுக்காம இவர் ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல். இந்த பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லிபர்ட்டிய பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா விசாரிச்சு அவருக்கு வந்து இது படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு தான் இவர் கடைசியா வந்து ஒரு 4, 5 கேஸஸ வந்து இங்க எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அந்த 4, 5 கேஸுமே அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான கேஸஸ் தான். அதுவும் லிபர்ட்டி ரிலேட்டட். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அந்த கேஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 80 வயசுக்காரரு, 59 வயசுக்காரரு, அதுக்கடுத்து 83 இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ஆக்டிவிஸ்ட் ஓகேங்களா? அதாவது நாட்டுக்காண்டில மக்களுக்காண்டி வந்து போராட்டங்கள் நடத்தியும் அது ரிலேட்டடாவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னமும் வந்து ஜெயில்ல இருக்காங்க. அவங்களுக்கான பெயில் அப்ளிகேஷன் இன்னமும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கிடப்பில கிடக்கு. ஸோ அத பண்ணாம இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த பர்ட்டிகுலர் பிரைவேட் இண்டிவிஜுவல் வந்து என்னன்னா வெளிய விடுறதுக்கு 1 டே ஃபுல்லா கேஸஸ் செலவழிச்சிருக்காங்க. இத தவிர நம்ம கண்ட்ரில இருக்க முக்கியமான கேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் ரிலேட்டடான அந்த சபரிமலா இஷ்யூவா இருக்கட்டும். இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே வந்து சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்க்கான பிரச்சனை. ஆர்டிகிள் 370 வந்து கவர்மெண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஹீன் பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரொட்டஸ்ட். அந்த புரொட்டஸ்ட்ல நடந்த பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகள் வந்து இன்னும் கிடப்பில கிடக்கு. அந்த எதையுமே கண்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கேஸுக்கான முக்கியத்துவத்த அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புரொடெக்ட் அவர் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றாரு. நாட் யுவர் ரிபப்ளிக். ரிபப்ளிக் டிவியையும் இதற்குள்ள மென்ஷன் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அவர் ரிபப்ளிக் அப்படின்னா, நம்மளுடைய குடியரச காப்பாத்துங்க மை லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் 2ல ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜுடிஷியல் கிரிட்டிசிசம்ல நீங்க இப்படி ஓப்பனாலாம் வந்து எழுத முடியாது. ஓகேங்களா? மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் இப்படி ஓப்பனா எழுத முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரியோட முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்டா வந்து நீங்க இத மென்ஷன் பண்ணலாம். எங்கனாலும் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா ஜுடிஷியரில எந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும், எந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான தேர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ சில கேஸஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஹையர் இதில் வேல்யூ இருக்கிறதுனால அந்த கேஸை வந்து எடுத்து நடத்தி முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லெவலில் எந்த ப்ரெஷர் வருதோ அதுக்கு ஏற்றாப்புல சில கேஸஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கிரிட்டிசிசமில் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் எழுத முடியும். இதில் இருக்க வேறு எதையுமே எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு பார்டர் ஆன் த பாயில். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நவம்பர் 13 அப்போ மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்துச்சு. சீஸ்ஃபயர் வயலேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய லெவலில் ஆர்ட்டிலரி கன்ஸை வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட்டிலரி கன்ஸை யூஸ் பண்ணதில் நம்மளுடைய வீரர்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கண்ட்ரி என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனா பாகிஸ்தான் அவங்க கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அந்த ஒரு ரோடு போகுது. அந்த இதுக்கு எதிராக தான் இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சைனாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை சைனாவையும் உள்ளே கொண்டாந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக 2021-22க்கான மெம்பராக நம்ம இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அழுத்தம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு போயிட்டு நம்ம பேரை கெடுக்கிறதுக்காண்டியும் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. FATC ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் FATF. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்னும் பாகிஸ்தானை வந்து பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்மளை கலட்டி விடுறதுக்காண்டியும் பாகிஸ்தான் இந்த மாதிரியான தவறான பிரச்சனைகளை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 3ல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு சிலபஸ் வரும். ஸோ செக்யூரிட்டி அப்படின்ற சிலபஸில் நமக்கும் பாகிஸ்தானுக்குமான த்ரெட். ஓகேங்களா? நமக்கும் பாகிஸ்தானுக்கான த்ரெட்டு அண்ட் இன்வால்விங் சைனா வித் தட் பர்டிகுலர் த்ரெட் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை நீங்கள் வந்து என்னென்னா அங்கே எழுதலாம். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வேறு எதையும் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி டு டியர் டவுன் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரியில் ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியில் லேபர் ரைட்ஸுக்கு முக்கியமாக ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு ட்ரேட் யூனியன்.
இப்போ நம்ம கண்ட்ரியில் ட்ரேட் யூனியன் அப்படின்றது கலோனியல் ரூல் 1926 கலோனியல் ரூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரேட் யூனியனுக்கான ரெகக்னைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ட்ரேட் யூனியனுக்குன்னு தனியான ஆக்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டை படி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் யூனியனுக்கு தேவையான பவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரைட்ஸ் டு கிளைம் பர்டிகுலர் அமௌண்ட் ஆர் பர்டிகுலர் ஏதோ ஒரு ரைட்ஸ் ஓகேங்களா எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அவங்களுடைய முதலாளிகள்கிட்ட இருந்து அந்த ட்ரேட் யூனியன் வாங்கிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் யூனியன் பண்ணுற ஸ்ட்ரைக்கோ அல்லது ட்ரேட் யூனியன் பண்ணுற பிக்கெட்டிங்கோ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேலே வந்து என்னென்னா தேர் வில் பி நோ லீகல் ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா. இண்டிவிஜுவல் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ட்ரேட் யூனியன் அப்படின்ற ஒரு கணக்கில் பேரும். அதே மாதிரி ஏதாவது வந்து ஒரு நெகோஷியேஷன் நடக்குது பிட்வீன் த முதலாளி அண்ட் ட்ரேட் யூனியன் நடக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து என்ன ட்ரேட் யூனியன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் இன்ன வரைக்கும் ட்ரேட் யூனியன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இட் கிவ்ஸ் அ வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ஓகேங்களா. யாருக்கு வாய்ஸ்லெஸ் அப்படின்னா நான் இங்கே யாரை சொல்கிறேன் அப்படின்னா லைக் எம்ப்ளாயீஸ் ஓகேங்களா, அந்த வேலை பார்க்குற நம்மளுடைய தொழிலாளிகள் ஓகேங்களா. அந்த தொழிலாளிகள் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற ஒரு ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் யூனியன். பட் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற லேபர் லாவில் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது என்ன மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அப்படின்னா இவர் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டி ரிஜிஸ்ட்ரேஷன்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் சம் எஸ்டாப்ளிஷ்டு கன்வென்ஷன், அதாவது சம் எஸ்டாப்ளிஷ்டு கன்வென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் யூனியன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் டீரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் லாவில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. லைக் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் ஆக்ட், இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஓகேங்களா நமக்கு வந்து என்னென்னா ஒரே கோடாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கோடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரேட் யூனியனை டீரிஜிஸ்டர் பண்ணிட முடியும். யாருக்கு பாதகமாக பண்ணிடலாம் அப்படின்னா யாருக்கு சாதகமாக இது போயிடும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் முதலாளிக்கு சாதகமாக போகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேட் யூனியன் ரிலேட்டடாக எந்த விதமான ஒரு அப்பாயின்மெண்ட்டோ அல்லது எந்த விதமான ஸ்ட்ரைக்கோ அல்லது எந்த விதமான நெகோஷியேஷனோ அது வந்து இனிமேல் லீகல் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ரேட் யூனியனுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றார். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கோடு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கோடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் இவங்க ட்ரேட் யூனியனையும் கலந்துக்கிட்டாங்களான்னா இல்லை ஓகேங்களா. ட்ரேட் யூனியனையும் இவங்க கலந்துக்கல. இது அடுத்த செகண்ட் பிரச்சனை. மூணாவது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வந்து அதை ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு போய் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுக்குற பர்டிகுலர் சஜஷனை இவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல இவங்க ஒர்க் பண்ணணும். பட் நமக்கு இப்போ தெரியும் ஆப்போசிஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இவங்க இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரிஃபார்ம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ட்ரேட் யூனியனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ ரைட்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் வந்து என்னென்னா நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் பேப்பர் 1லையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொசைட்டி இஷ்யூலையும் நமக்கு இது கொண்டு வரலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பேப்பர் 3லையும் ட்ரேட் யூனியன் அல்லது அந்த ஆக்ட் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன பாயிண்ட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கிளைம் ஆஃப் 1200 ட்ரைபல்ஸ் ரிஜெக்டட். இதை வந்து பேப்பர் 1 சொசைட்டி பேப்பரில் உங்களுக்கு ட்ரைபல் ரிலேட்டட் கொஷினாக கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கிளைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். வாட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அப்படின்றது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருங்க இருப்பா? ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஓகேங்களா. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006ன்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பர்டிகுலராக அங்கே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்க 3 சந்ததி எதாவது அங்கே இருந்திருந்தாங்கன்னா 3 சந்ததினா ஒரு சந்ததிக்கு 25 வருஷம்னு கணக்கு போட்டு கிட்டத்தட்ட அவங்க 75 வருஷமாக அந்த காட்டுக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 ஏக்கர் நிலம் ஓகேங்களா. 4 ஏக்கர் நிலம் அவங்க ரைட்ஸாக கொடுத்துடுவாங்க. அந்த 4 ஏக்கர் நிலம் வந்து அவங்க அப்பா அவங்க பையன் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சக்சஷன் வைஸ் போய்க்கலாம். ஆனால் யாருக்கு விற்கக்கூடாது ஓகேங்களா. தேர் வில் பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேங்களா. இதுதான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கிளைம் இன் கர்நாடகா. ஸோ 1200 ட்ரைபல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து 4 ஏக்கர் லேண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் வாய்ஸ்லெஸ் பீப்புள் ஓகேங்களா. அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் லீகல் அத்தாரிட்டி யாரையும் தெரியாது. லீகல் சாங்ஷன் என்னென்ன பண்ண முடியும், லீகல் என்னென்ன அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கிரைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பெரிய டியூ ப்ராசஸ் நடக்காமல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரைட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பேப்பர் 1ல் வந்து ட்ரைபல்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டாக அல்லது இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டாக நீங்கள் எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்த நியூஸ் போயிடலாம். அருணாச்சல் பிரதேஷ் ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, மணிப்பூர் த worst அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பார்க்கலாம். செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது 1000 மேலுக்கு, ஓகேங்களா, 1000 மேலுக்கு பிறந்த குழந்தைங்களில் 1000 மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான், ஓகேங்களா. இப்போ நம்ம கண்ட்ரியோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 926 ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு இவ்வளோ பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங், ஓகேங்களா. ஸோ அந்த 1000 ஆண்களுக்கு இவ்வளோ பெண்கள் தான் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் இங்கே ரொம்ப 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 மோசமான நிலைமையில் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த ஸ்டேட்டில் 933 தான், 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கிறதுல நம்ம பெரிய பெரிய ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 963 1000 பெண்களுக்கு இருக்காங்க, சாரி 1000 ஆண்களுக்கு. இதே இது ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் 1084, ஓகேங்களா, 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க, ஓகேங்களா. ஓகே. இப்போ என்னன்னா இந்த இதில் நீங்கள் எதை பற்றி பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ அப்படின்ற ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது செக்ஸ் ரேஷியோ ரிலேட்டடாக அந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஸ்கீம்லாம் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கடுத்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியான் ஐ திங்க் ஸோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், ஓகேங்களா. இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். பேப்பர் 1ல் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் அண்ட் நீங்கள் இந்த செக்ஸ் ரேஷியோ வேல்யூ என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, மினிஸ்ட்ரி சீக்ஸ் ஃபீட்பேக் ஆன் டிராஃப்ட் சோஷியல் செக்யூரிட்டி ரூல். நமக்கு இப்போ 4, அதாவது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 44 ஆக்டாக லேபர் ஆக்டாக இருந்ததை 4 கோடாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு கோடு தான் சோஷியல் செக்யூரிட்டி. இந்த சோஷியல் செக்யூரிட்டியில் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ், அதுக்கடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஸோ இவங்களையும் இதுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தேர் வில் பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ண ஆல்ரெடி ஆக்ட் வந்து 2020 வந்து நிறைவேறிடுச்சு, ஓகேங்களா. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 பார்லிமெண்ட்டில் நிறைவேறிடுச்சு, ஓகேங்களா. பட் அதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்ட்டலில் விட்டுருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே, இதில் வந்து சில சஜஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அந்த சஜஷனுக்கு ஏற்றாப்பில் கவர்மெண்ட் வந்து அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதில் சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சோஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படின்றது பேப்பர் 1 தான். இதை தவிர பேப்பர் 2ல் வந்து என்ன கவர்மெண்ட்டோட இந்த பாலிசி ரிஃபார்ம்ஸ் அல்லது பாலிசி கிரிட்டிசிசம் அப்படின்றது பேப்பர் 2ல் வரும். ஸோ பேப்பர் 2ல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இதை டேரெக்டாகவே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அல்லது பேப்பர் 1ல் நீங்கள் இன்டைரக்டாக இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி கோட் கொண்டு வந்திருக்காங்க, அதில் கவர்மெண்ட் கிவன் அந்த பர்டிகுலர் பீப்புளை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இட் இஸ் அ பாசிட்டிவ் வே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது ஆதார் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. இதை தவிர என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறி மாறி போவாங்க. ஸோ அவங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அந்த இதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா யூஎஸ் கீன் ஆன் ட்ரைனிங் பீஸ் மிஷன்ஸ், ஓகேங்களா. வாட் இஸ் பீஸ் மிஷன் அப்படின்னா அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றதாங்க. இந்த நமக்கு யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷனில் அதிகமாக பீஸுக்கு மக்களை, அதாவது பீப்புளை அனுப்பி, பீப்புள்னால் நம்மளுடைய ஆர்மி பீப்புளை அனுப்புனது அப்படின்றது யார் அப்படின்னா எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ சைனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதிகமான பீப்புளை, அதிகமான ஆர்மி பர்சன்ஸை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது வரைக்கும் பர்சன்ஸ் கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனால் கிட்டத்தட்ட 27% வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க யுனைடெட் நேஷன் பீஸ் மிஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எப்படின்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதுல அந்த யுனைடெட் மிஷன். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம மெம்பர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான்னு வைங்களேன். நம்ம யுனைடெட் நேஷன் பீஸ் மிஷனில் அதிகமான பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அல்லது ஒரு ஸ்டெபிளைஸ்ட் ஒரு கண்ட்ரி அண்ட் வி ஆர் கிவிங் மோர் பர்சன்ஸ் டு பர்டிகுலர் யுனைடெட் நேஷன் பீஸ் மிஷன். ஸோ we have a rights, okay, to ask as a யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பெர்மனன்ட் மெம்பர் இதை வந்து பொசிஷனை நம்ம கேட்கறதுக்கான நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம், ஓகேங்களா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.